விட சத்தத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல செய்திகளை சொன்னார்கள். எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வீடுகளில் இருந்தால் அங்கே நிம்மதி வராது, அங்கே அமைதி வராது, வானவர்கள் வரமாட்டார்கள் என்பதை பெருமானார் அவர்கள் சொல்வார்கள். தலைமறைக்காத பெண் இருக்கும் வீடு, வீண் விரயம் செய்யும் ஆண், கணவனை விட சத்தத்தை அதிகமாக பேசும் பெண், பெற்றோர்களுடைய மனதை காயப்படுத்தக்கூடிய நோகடிக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கும் வீடு, புறம் அதிகமாக பேசப்படும் வீடு, குப்பைகளை கூட்டி மூளையில் சேர்த்து வைக்கும் வீடு, எச்சில் பாத்திரங்களை வெகு நேரம் கழுவாமல் அப்படியே போடப்படும் வீடு, சீப்பு தலை சீவிய சீப்பில் முடிகளை கூட எடுக்காமல் அப்படியே வைக்கப்பட்டிருக்கும் அந்த வீடு, உடைந்த கண்ணாடியை பயன்படுத்தும் வீடு, இதெல்லாம் மார்க்க மேதைகள் தெளிவுபடுத்துகிறார்கள். இப்பேற்பட்ட வீடுகளில் பரக்கத் என்பது இருக்காது, சந்தோஷ அமைதி என்பது இருக்காது. தலையை வாரிய சீப்பில் இருந்து அந்த முடிகளை எடுத்து கூட தூர போட முடியாதவர்கள் என்றால் எவ்வளவு பெரிய சோம்பேறிகளாக இருப்பார்கள். அப்பேற்பட்ட சோம்பேறிகளுக்கு என்றைக்கு நல்லது நடக்கப் போகிறது? ஆய்வு செய்துதான் சொன்னார்கள், வெறுமனே சொல்லவில்லை. சாதாரண வார்த்தைகள் இல்லை இவைகள் எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு சொல்லித்தரப்பட்ட ஒழுக்க நெறிகள். இவைகளை பின்பற்ற கைவிட்டதின் காரணமாக தான் இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு வாடகை வீடு கூட கிடைப்பதில்லை. இதை சரியாக பின்பற்றும் பட்சத்தில் தேடி இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே தருவோம். ஏனென்றால் அவர்களுடைய மார்க்கம் இதையெல்லாம் சொல்கிறது. எச்சில் பாத்திரங்களை கூட வெகு நேரம் போட்டு வைக்க வேண்டாம் என்று சொல்கிறது. குப்பைகளை கூட்டி மூளையில் சேர்க்க வேண்டாம்.